ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், என்டிபிசி, குரூப் டி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து தமிழில் மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம ரொம்ப தேடி 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 படிக்கணும். அதே மாதிரி நம்ம தேடி தேடி படித்தாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு தான் வந்து மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து நம்மளால் தேடி எடுக்க முடியும். பட் நமக்கு பெஸ்ட்டான லாங்குவேஜ் எது இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஹிந்தி பெஸ்ட்டு, இங்கிலீஷ் பெஸ்ட்டு செகண்டு. இது ரெண்டு தான். ஹிந்தி வந்து நம்ம சவுத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஹிந்தி வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ வந்து நம்ம இங்கிலீஷில் தான் படிக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், குரூப் டிலாம் சிங்கிள் ஸ்டேஜ் தானே, அதுக்கு அப்போ மெட்டீரியல் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதுக்குமே வந்து கிடைக்காது. மெட்டீரியல் இப்போ சர்ச் பண்ணதில் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்படியே அதை ஒரு புக்காக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு சும்மா அந்த மாடலில் மாற்றி ஒரு புக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து கிடைக்கிது சம்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஆப்டி ரீசனிங் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தமிழில் வந்து ரொம்பவே கஷ்டம். ஜஸ்ட் வந்து நம்ம ரொம்ப சர்ச் பண்ணி மெட்டீரியல் எடுத்தால் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸில் முட்டு கொடுக்கலாம். இந்த லெவலுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நானுமே வந்து தமிழ் மீடியம் தான் வந்து படித்தேன். பட் வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னு இறங்கும் போது இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக படித்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பக்காவாக எடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க. அதான் சொல்கிறேன், தமிழில் நம்ம படித்தா ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸில் முட்டு கொடுக்கலாம். நல்லா ரொம்ப மெட்டீரியல் சர்ச் பண்ணி எடுத்தால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம். இந்த லெவலுக்கு தான் போகும். மெயின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எதெல்லாம் வந்து மெரிட் லிஸ்ட்டோ அந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தமிழில் கிளியர் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். இது எதுக்கு நானும் ரொம்ப நாளாக தமிழில் மெட்டீரியல் தேடிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. தேடிக்கிட்டே இருக்கேன். பெருசாக ஒன்றும் கிடச்ச மாதிரி இல்லை. நிறைய இன்ஸ்டியூட் ஏதாவது புக்கு போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். அதுவும் வந்து பெருசாக இங்கிலீஷில் இருக்க அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை. சரிங்களா? ஸோ வந்து தமிழில் வேலைக்கு ஆகாது. இங்கிலீஷில் இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மாதம் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தமிழில் படிக்கிறது தான் வந்து கஷ்டமாக தெரியும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயே இனிஷியலாக வந்து ஒரு மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒன்றும் பிஹெச்டி லெவலுக்கு இருக்க போகிறது இல்லை. ரொம்பவே பேசிக் தான் இருக்க போகுது. என்ன சிலபஸ் கொஞ்சம் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நிறைய படிக்கணும், பட் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் தமிழில் ரொம்ப தேடி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போது இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே மக்களே. மறுபடியும் நாளைக்கு வந்து பழைய ப்ரைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 1000 rupees கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே சேர்த்து 1000 rupees. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. என்டிபிசி ஆகட்டும், ஏஎல்பி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெமோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் சேர்த்தே ரெண்டுமே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ்லாம் சும்மா 1-2 இருக்காது மக்களே. 800 900 ப்ளஸ் இருக்கும் டெஸ்ட் சீரிஸ்லாம். ஸோ அதை பற்றிலாம் பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவல் ஆப்டிலாம் செம்மையாக டீச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி புக்கு வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஜிகே இருக்கும், பாலிட்டி வந்து எந்தெந்த அமெண்ட்மெண்ட் தேவை, எந்தெந்த ஆர்டிகல் தேவை எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் வந்து டீச் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டெமோ பாருங்கள். உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சரிங்களா? பை டேக் கேர். அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் போடுவேன். அது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பை மக்களே.